டெட் சயின்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. லாங்கர்ஹான் திட்டுக்களில் உள்ள டெல்டா செல்களால் சுரக்கப்படும் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ லாங்கர்ஹான் திட்டுக்கள் வந்து எங்கே இருக்குன்னா கணையத்தில் இருக்குது. இந்த இடத்துல 3 செல்கள் சுரக்குது. அது என்னன்னா ஆல்ஃபா செல்கள், பீட்டா செல்கள், டெல்டா செல்கள். சரிங்களா? நமக்கு கேட்டிருக்கிறது டெல்டா செல்களில் எது சுரக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா செல்களில் என்ன சுரக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ஃபா செல்களில் குளுக்ககான் சுரக்குது. ஆல்ஃபா செல்லில் குளுக்ககான் சுரக்குது. சரிங்களா? அடுத்தது பீட்டா செல்களில் இன்சுலின் சுரக்கும். பீட்டா செல்களால் சுரக்கப்படுவது இன்சுலின். அடுத்தது டெல்டா செல்கள். டெல்டா செல்களில் என்ன சுரக்குதுன்னா செமஸ்டோஸ்டேட்டின் டெல்டா செல்களில் சுரக்குது. புரியுதுங்களா? செமஸ்டோஸ்டேட்டின்றது ஒரு கட்டுப்படுத்தும் ஹார்மோன். இது வந்து கணையத்தில் இருக்க மற்ற செல்களில் சுரக்கப்படும் இன்சுலின் மற்றும் குளுக்கோகான், இந்த 2 ஹார்மோன் சுரப்பையும் கட்டுப்படுத்துறது இந்த டெல்டா தான். அதாவது டெல்டாவில் சுரக்கிற இந்த செமஸ்டோஸ்டேட்டின் அப்படின்ற ஹார்மோன் தான். புரியுதுங்களா? இது வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலை வைத்திருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ஃபா செல்களில் சுரக்கிற குளுக்ககானையும் பீட்டா செல்களில் சுரக்கிற இன்சுலினையும் கட்டுப்படுத்துறது இந்த டெல்டா செல்களில் சுரக்கிற இந்த செமஸ்டோஸ்டேட்டின்ற ஹார்மோன் தான். இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மூளையிலையும் செரிமான மண்டலத்திலையும் உற்பத்தி செய்யப்படுது. இது அங்கே பல்வேறு செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துது. இது போல் நிறையா டெட் ரிலேட்டடாக டீட்டெயிலான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு நல்லது பண்ணால் நாமளும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி.